2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன். நம்ம முட்டா பையன் எதுக்கு எங்கெல்லாம் சேர்க்குறீங்க? ஆண்ட தெளிவா தான் இருக்கும். உங்களை வேணா நீங்க சொல்லிக்கோங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? வெறும் 2 கிராம் பரிசுக்காக. அந்த கூட்டம் வெறும் 2 கிராம் பரிசுக்காக வந்த கூட்டம் இல்லை. விஜயனை பார்க்கணும், விஜயனை அப்பா அம்மா பக்கத்தில் நிற்க வச்சு பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு வந்தவங்க கூட அதிக கூட்டம் கிடையாது. நம்ம கஷ்டத்தை போக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும், நம்ம படிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு படிச்சு வந்தவங்க. அப்படி கஷ்டப்பட்டதுக்கான பரிசு தான் அந்த 2 கிராமை தவிர்த்து வெறும் 2 கிராம்னு சொல்லி அவன் கஷ்டப்பட்டு வந்த படிப்பை கேவலப்படுத்தாது. ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான், நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா யார்களா ஆத்தா யார்களா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்கள ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சு கொடுக்கறது அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்பா வயசுலயோ இல்ல அண்ணன் ஸ்தானத்திலயோ அன்பை பரிமாறுறது காமமா பார்க்கணும்னு சொல்லி எந்த தமிழன் சொல்லிட்டு போனான்னு தெரியல. தற்குறி மாதிரி எதையாவது பேசிட வேண்டியது, கடைசியில தமிழனை எழுத்துற வேண்டியது. பெத்தவங்களுக்கு தெரியாதா எது தப்பு எது சரின்னு சொல்லிட்டு? நீங்க வேணா உங்க பசங்களுக்கு சொல்லுங்க, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லி. அதுவும் 18 வயசுக்குள்ள. 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும் எது தப்பு எதுன்னு சரின்னு சொல்லி அவங்களோட முடிவு தான். பெண்களுக்காக அவர் முதல்ல இடத்த கொடுத்தவருடா. அவரு சிங்கப்பெண்ணு கொடுத்தவருடா, பட்டமே கொடுத்தவருடா. பாடு பட்ட நீ எங்கடா இருக்கிறா சொல்லுடா, இப்ப நாங்க வரோம். உன்ன அறிவு இருக்குதா இல்லையா? சோர் தூண்டியா பீ தூண்டியா? ஒரு நல்லது செய்யற மனுஷனையே கெடுக்க வரிய, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அட்வைஸ் பண்றன்ற பேர்ல முன்னேறி வரவன காலை பிடிச்சி இழுத்து பின்னாடி தள்ளாதீங்க.